ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருவாரூர் திருவபி சேனல். எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம கோலத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளி இல்லைங்களா, அதோட இன்றைக்கி ஆடி கிருத்திகை வேறு. சரின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தாமரைப்பூ போட்டு, அடுத்தது முருகருக்கு ஒரு பட்டை போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரின்னா அப்படியே விட்டுடலான்ட்டு விட்டுட்டேன். அடுத்தது ஒரு தாம்பூலத்தில் அச்சரி அரிசி நிரப்பி அதில் 6 வெற்றிலை எடுத்து நல்லா காம்பு கிள்ளிட்டு சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அக்ஷதை அரிசி மேலே நம்ம நிரப்பிடலாம். அக்ஷதை அரிசி எப்படி ரெடி பண்ணுறது நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தாம்பூல தட்டில் அழகாக இந்த மாதிரி வெற்றிலையெல்லாம் நம்ம சூப்பராக எடுத்து வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு மலர் எடுத்து நடுவில் சென்டராக அழகாக வச்சுட்டு, நான் இன்றைக்கி ரோஜா இதழ்கள் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றும்போது ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குங்க. வெற்றிலை தீபம்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான். நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் உரையில் நான் வெற்றிலை தீபம் போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி ஆடி கிருத்திகையிலையும் நம்ம இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு தாங்க. அப்படியே வாங்க நம்ம இன்றைக்கி முருகருக்கு என்னென்ன நைவேத்தியம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எளிய முறையில் தாங்க பண்ணேன். நிறையவே செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக என்னால் முடியல. ரொம்பவே உடம்பு முடியாமல் டயர்டாக போயிடுச்சு. நேற்றுலேருந்தே வீட்டு வேலை கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால என்னால் எந்த வேலையுமே அடுத்தது செய்ய முடியல. இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம்தான். அவங்க 12 மணிக்கு வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட வந்தவங்க 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. எப்போவுமே 2 மணிக்கெல்லாமே லஞ்ச் கொடுத்துருவேன். இன்றைக்கி 3:30 மணிக்கிட்ட 4 மணிக்கிட்டவே ஆயிடுச்சு. அவங்களும் ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்குமே. சரின்னு சொல்லிட்டு நானும் சூப்பராக சிறப்பாக பூஜையும் பண்ணிட்டேன். எப்போவுமே பூஜை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பொறுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் ரொம்ப நிதானமாக பூஜை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்குவேன். எந்த வேலையும் பற்றி யோசிக்காமல் ஒரு முழு மனதோட பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தாங்க நான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி அவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நல்லாவே வீட்டு வேலையும் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாள் ரொம்பவே சிறப்பாக தான் போணுச்சுன்னு சொல்லணும். பூஜையும் அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக நிறைவானுச்சுங்க இன்றைக்கி. நான் எப்போவுமே ஆடி கிருத்திகைக்கு இந்த மாதிரி விரதம் இருந்து தான் நான் வழிபாடு பண்ணுவேன். பால், பழம், காஃபி இந்த மாதிரி எதுனா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இலை போட்டு படைச்சிட்டு மதியமாக அதுக்கப்புறம் தான் நான் விரதத்தை நிவர்த்தி பண்ணுவேங்க. எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அழகாக சூப்பராக முருகர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். ஏற்கனவே நான் அபிஷேக வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு தெரியுங்க, நிறைய மாற்றம் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த 6 வெற்றிலை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா தீபத்துக்கு. நான் எதுக்காக அபிஷேக வீடியோவை போயிட்டு உங்களை பார்க்க சொல்கிறேன்னா, ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுத்தாருங்க. அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சுங்க அவரோட முகமே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவை சும்மா நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி பார்க்காம அந்த முருகரை ரொம்பவே கவனித்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும். நீங்களே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் அவரோட முகம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க. நிஜமாவே எனக்கு அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தாரு. அந்த அபிஷேகம் பண்ணும்போது எப்படி ஒவ்வொரு மாதிரியும் நமக்கு அந்த முக பாவனைகள் மாற்றி காமிச்சாரோ, அதே மாதிரி நம்ம அந்த அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கார். அப்படியே சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு அப்படி தாங்க தெரியும். ரொம்ப சூப்பராக ரொம்பவே அழகாக இருந்தார். அந்த அலங்காரத்தில் பாருங்கள் முருகரை எவ்வளோ சூப்பராக இருக்காருன்னு நீங்களே சொல்லுங்கள். பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக அலங்காரமும் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் முடியல, உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டு நம்ம முருகரை வழிபாடு பண்ணால் மட்டும் போதும், பூஜைக்கு மிஸ் பண்ணாமல் நம்ம பூஜை பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடுத்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தது அழகாக மலர் அர்ச்சனையும் பண்ணியாச்சு. எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே நான் இந்த மாதிரி மலர் அர்ச்சனை பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி முருகருக்கும் நம்ம மலர் அர்ச்சனை பண்ணிடலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்தது அழகாக தீபாராதனைலாம் காட்டிட்டு தீபதூபம்லாம் நான் நிறையவே காமிக்கணும்னு நினைப்பேங்க. நம்ம சாம்பிராணி, சூடம் இந்த மாதிரிலாம் காமிக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னும் 2 இந்த ஆராதனை விளக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம தீபம் காமிக்கணும், அதை வச்சுலாம் நம்ம தீபம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு சொல்லப்போனால் பூஜை பண்ணுறதுனாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக ரொம்ப ரசித்து நான் பண்ணுவேன். எப்படின்னா முழுமையாக பண்ணுவேன். ஒரு பூஜைன்னு எடுத்துக்கிட்டா அதை நம்ம பூஜை பண்ணோம், சாமி கும்பிட்டாச்சு வந்தாச்சு தீபம் ஏற்றியாச்சு அப்படின்னு வரமாட்டேன். தீபம் ஏற்றினாலும் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் அப்படி இல்லையா அப்படியே மனசை அமைதியாக ஒருநிலைப்படுத்திட்டு தீபம் ஏற்றிட்டு அவங்க முன்னாடி ஒரு 2 நிமிஷமாவது நான் அமைதியாக நின்றுட்டு என்னோடய மனசை ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் வருவேன்.
எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பூஜை பண்ணுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். விளக்கேத்துற வீடு வீணா போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தீபம் ஏத்துனாவே அந்த வீடு ரொம்பவே பிரகாசமா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அழகா அந்த வெற்றிலை தீபத்த எடுத்து நம்ம ஆராதனை பண்ணும்போது எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எவ்வளவு விளக்கு, பித்தளை விளக்குகள், என்னென்னவோ நம்ம வெள்ளி விளக்குகள்லாம் வச்சிருந்தாலும், நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு மண்ணகல் வச்சு, இந்த மாதிரி பூஜையில சேர்த்து பூஜை பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நான் எப்பவுமே என் பூஜையில நான் ஒரே ஒரு மண்ணகலாவது நான் எடுத்துருவேன். அந்த மாரி தான் இன்றைக்கும் நான் பூஜை பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தான் எனக்கு தெரியல, ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. ஏன் நம்ம வீடியோ மட்டும் பார்க்குறாங்க, ஏன் கமெண்ட்ஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா, ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அப்போ தானே நானும் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள், அந்த கருத்துக்களை கண்டிப்பாக நானும் ஏற்றுக்குவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் மாற்றிக்குவேன்ல. ஏன் எனக்கு எதுவுமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் ஆதரவு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முருகர் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கார், முருகர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறையவே பூஜை வீடியோஸ்லாம் கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவையும் போய் பாருங்கள். நிறையவே ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறையவே பூஜை வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் போய்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்போம். ரொம்ப நீண்ட ஆயுளோட குழந்தைகள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.